மீண்டுமாக இந்த கேள்வியும் வசனமும் என்கிற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் தொடர்ச்சியாக கேள்வி பகுதியில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் கேள்வி பகுதி பார்க்கல. ஏன்னு சொன்னால் டுடே ஸ்பெஷலை நிறைய நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் கூடுமான வரைக்கும் நிறைய கேள்விகளுக்கு நம்ம பதில் பார்க்கலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி முதலாவது கேள்விக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். இன்றைய முதலாவது கேள்வி, ஒருத்தர் கேட்டிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவோடைய ஃபோட்டோ, அவருடைய சிலுவை, அப்புறம் அவங்க அம்மா ஃபோட்டோ, அப்புறம் தூதர்கள் ஃபோட்டோ, இதெல்லாம் வைக்கிறது தப்பா? நம்ம வழிபடுறது தப்பா, இல்லை வழிபடாமல் சும்மா வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. முதலாவது கேள்வி, இதை வழிபாட்டுக்காக வைப்பது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் 23வது வசனம் இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எதிலையுமே உண்டாக்கக்கூடாது. நமக்கு தெரியும் 10 கட்டளைகள்லையும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானத்தின் நட்சத்திரங்களாவோ அல்லது சூரியனாவோ சந்திரனாவோ பூமியில் உள்ளதான எந்த ஒரு உயிரினங்களாகவோ அல்லது சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மச்சங்களாகவோ எதுலேயுமே கடவுளுக்கு ஈக்குவலாக ஒன்று உண்டாக்கக்கூடாது, நாம் அதை வழிபடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். இன்றைக்கி வேதத்தை வீட்டில் வச்சுருக்கிறவங்க, வாசிக்கிறவங்க, இந்த சத்தியங்கள்லாம் தெரிஞ்சாலும் கூட தேவனுக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. 10,000 பேர்களில் சிறந்தவர், முற்றிலும் அழகுள்ளவர், அவருடைய கண்கள் புறா கண்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்படி எவ்வளோ படிக்கிறோம் நாம். ஆனால் அவருக்கு ஒப்பாக உருவாக்கி வச்சுருக்கிறோம். அது இந்தியனைஸ்ட் இயேசுவும் இருக்கிறாரு, வெஸ்டர்னைஸ் இயேசுவும் இருக்கிறார். அடுத்து இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவ மாதிரியே உருவாக்கி கடைசியாக இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் வந்துட்டாங்க. இப்போ பிதா மாதிரியும் விக்கிரகங்கள் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள் நான் பார்த்துருக்கிறேன், கருப்பு தாடியோடு இருந்தால் இயேசு, வெள்ளத்தாடியோடு இருந்தால் பிதான்னு சொல்லி. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அப்புறம் மரியாளை போல, அதற்கு பிறகு சிலுவையை போல விக்கிரகங்களை உண்டாக்கி வைத்து அதை வழிபடுகிறார்கள். வேதத்தின்படி இது எல்லாமே தவறு. அவருக்கு ஒப்பாக எதையும் உண்டாக்கக்கூடாது. இப்போ அதை வழிபடவும் கூடாது. அப்படி வழிபடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வேதத்துக்கு புறம்பாக போகும்போது தேவனுக்கு பதிலாக அந்த இயேசுநாதருடைய விக்கிரகத்துக்குள்ளேருந்து, நான் சொல்கிறேன் அது இயேசுநாதர் கிடையாது, அந்த மாதிரி ஒரு செய்யப்பட்ட விக்கிரகத்துக்குள்ளேருந்து பிசாசு கிரியை செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நிறைய நேரங்களில் அது வெளிப்பட்டும் இருக்கிறது. ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்ட விக்கிரகங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் தூக்கி வெளியே போட்டுருங்க. அது வேதத்துக்கு புறமானது. இதுலேயே 2வது கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் வழிபடலை ஆனால் வச்சுருக்கிறோம். இப்போ சிலுவையை வச்சுருக்கிறோம் வீட்டில், அப்புறம் இயேசு கிறிஸ்துவோடைய ஃபோட்டோ வச்சுருக்கிறோம். இதற்கு ஒரு சிலர் சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாங்கள் பிள்ளைங்க கேட்குறாங்க ஏசப்பா எப்படி இருப்பார்னு, இப்போ நாங்கள் எப்படி காட்டுறது? 2வது, நாங்கள் கிறிஸ்தவங்கன்றதை எப்படி காட்டுறது? ஒரு சம்பவத்தை சொல்லி சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேதத்துலேருந்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கினார், அதில் பின்பற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போனார்கள்னு அந்த வசனம் சொல்லுது. கிதியோன் உண்டாக்குனது நல்லதுக்காக, ஒரு புரிதலுக்காக ஏபோத்தை கொண்டு வந்து வைத்தார். கடைசியில் அதை விக்கிரகமாக மாற்றி ஜனங்கள் வழிபட்டு கடைசியில் அது என்னவா மாறிடுச்சுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஜனங்கள் சோரம் போவதற்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. இதே தான் இப்போவும் நடக்குது. சிலுவையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. காரணம் கேட்டால் சொல்கிறாங்க, சிலுவை பற்றின உபதேசம் நமக்கு தேவபலனாக இருக்கிறது. உண்மை, அது உபதேசம் தான் பலன். வசனம் நமக்கு பலன், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிலுவை பலன் கிடையாது. நமக்கு சினிமாலலாம் அந்த காலத்தில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது மாதிரி பார்த்துருப்பீங்க, பிசாசு துரத்துறதுக்கு ஃபாதர்லாம் சிலுவையை காட்டுற மாதிரி நமக்கு இங்கிலீஷ் படங்களில் காட்டுவாங்க. பிசாசு சிலுவையை பார்த்து பயப்படாது, உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து தான் பயப்படும். இயேசுவின் நாமத்துக்கு தான் அது கீழ்ப்படியும். இப்போ அந்த சிலுவையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நாளைக்கு அந்த சிலுவை எங்கே இருக்கும்? வீட்டு வாசலில் நிலைக்காலுக்கு மேலே இருக்கும். எதுக்காக வாசலில் வைக்கிறோம்? எந்த விதமான அசுத்தாவி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு சிலுவை செஞ்சு வாசலில் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பிசாசு சிலுவை பார்த்துட்டு பயப்படுமா, இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுநாதரை பார்த்து பயப்படுமா? இன்னைக்கு இதுதான் பிரச்சனையே. நாளடைவில் அது விக்கிரகமாக மாறும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இந்த ஜென்ரேஷனில் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், நான் அடுத்த ஜென்ரேஷனில் அது விக்கிரகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தயவு செய்து இதற்கு பின்னால் இருக்கக்கூடியதான நிறைய சரித்திரபூர்வமான கதைகள் இருக்கிறது, சம்பவங்கள் இருக்குது. இதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நமக்கு கேள்வி வசனத்தில் நேரம் இல்லை. ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் நாங்கள் எல்லா செய்திகள்லையுமே சொல்கிறோம். இயேசுநாதராக இருக்கட்டும், அடியாளாக இருக்கட்டும், அல்லது சீஷர்களாக இருக்கட்டும், அல்லது தூதர்களாக இருக்கட்டும், யாருமே நமக்கு எந்த விக்கிரகத்திலோ அல்லது சித்திரத்திலோ இல்லை. அதில் அவர்கள் இருக்க போகிறதும் இல்லை. அவர்கள் நம்ம இருதயத்துக்குள்ளே, நாமே தேவனுடைய ஆலயம், இங்கே தான் வாசம் பண்ணுறாங்க.
சில ஊழியக்காரர்கள் கூட புறஜாதியாரை நாங்கள் சந்திக்க போகிறோம்னு சொல்லி புத்தகங்களில் அதெல்லாம் போட்டு ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அது நாளடைவில் என்ன ஆகுது, சில இயேசுவை அறியாதவர்கள் அந்த மாதிரி புத்தகத்தை எடுத்து தொட்டு கும்புறதை நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் அறியாமல் தான் செய்கிறாங்க, ஆனால் அவர்களை தேவனாக பார்க்க தொடங்குகிறார்கள். அவர்கள் அப்படி போவதற்கு இவர்கள் காரணமாக அமைந்து விட்டார்கள். ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் எடுத்து போடுங்கள். இது வீட்டில் வைப்பதில் எந்த பிரயோஜனம் இல்லை, மாறாக ஆபத்தாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் அடுத்த கேள்விக்குள்ளே கடந்து போக போகிறோம். ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, கர்த்தருடைய வருகையில் சிறு பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? எல்லா சிறு பிள்ளைகளும், உலகத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? அவர்களுக்கு ஒன்றும் அறியாதவர்கள் ஆயிற்றே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கொஞ்சம் நுணுக்கமாக நீங்கள் கவனிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறதான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயமே இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஞானசானம் கொடுக்கறதில்லை. ஞானசானம், குழந்தை ஞானசானம் வேதாகமத்தில் இல்லை. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை. நாம் எதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்? பிரதிஷ்டையை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பிரதிஷ்டைனா என்ன? 8ஆம் நாளில் கொண்டு போயிட்டு இயேசு கிறிஸ்துவை விருத்தச்சேதனம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இப்பொழுது நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், பிள்ளையை கொண்டு போய் தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணுறோம், சபையில் ஒப்பு கொடுக்குறோம். ஒரு சிலர் குறிப்பாக 8ஆம் நாள்லேயே கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. கொஞ்சம் நாள் கழித்து கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு 6 மாதம் கழித்து பிள்ளை கொஞ்சம் திடன் பெற்ற பிறகு, சகோதரி திடப்பட்ட பிறகு அவர்கள் கொண்டு போய் கொடுக்குறவங்களும் இருக்கிறார்கள். ஆனால் நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறபடினாலே வருகை வரும்போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவர்களே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுத்து பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு தாயும் தகப்பனுக்கும் பிறந்த குழந்தைகள் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். காரணம், இவர்கள் விசுவாசிகள் இருக்கிறபடினாலே. நோவாய் குறித்து வேதம் சொல்கிறது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லி எபிரேயர் 11 நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உண்மையும் உத்தமாய் வாழக்கூடியதான விசுவாசிகளுடைய பிள்ளைகள் இதில் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவார்கள். மாறாக தேவனை அறியாதவர்கள் நான் பார்த்துருக்கிறேன். இந்த கிரேக்க வழிபாட்டு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீன வழிபாட்டு முறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை கொண்டு போய் அந்த டிராகன் கையில் உட்காடுப்பாங்க. அதாவது அந்த வலு சர்ப்பத்தினுடைய அந்த வால் பக்கத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. அந்த வால் சுருட்டி அப்படி இருக்கும், அது மேலே கொண்டு வந்து வைப்பாங்க. வச்சுட்டு அந்த வலு சர்ப்பத்துக்கு அந்த பிள்ளையை ஒப்பு கொடுப்பாங்க. ஒரு வழிபாடை பறித்தேன், தாகோன் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் கூட இருக்குது. தாகோன் வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த விக்கிரகத்துக்கு கையில் தட்டு மாதிரி இருக்குமா, அந்த தட்டில் கொண்டு போய் பிள்ளையை படுக்க வைப்பாங்களாம். இந்த மாதிரி பிள்ளையை கொண்டு போய் அந்த விக்கிரகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அது அவர்களுக்குரிய பிள்ளையாய் மாறிவிடுகிறது. அவர்கள் வழிபடுகிற அந்த பிள்ளையாய் மாறிவிடுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை எப்படி கிறிஸ்துவின் வருகையிலோ, ஏன்னா தாயும் தகப்பனும் மனம் உவந்து அதுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு தெரியாது, ஆனால் அது தன் தாய் தகப்பன் நிமித்தம், அந்த தாய் தகப்பன் தான் உத்தரவாதி. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உத்தரவாதி. இப்போ நீங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்னீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க அந்த கணக்கில் வராது. நாம் தேவனை ஏற்றுக்கொண்டபடினாலே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பாதுகாப்புக்குள்ளே வந்து விடுகிறது. அதனால தான் நம்ம பிள்ளையை கொண்டு போய் ஒப்பு அடைக்கிறோம், நம்ம சபையில் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆகவே இந்த மாதிரி கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும் போது தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அதாவது தேவனை ஏற்றுக்கொண்ட பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது அதிக நிச்சயம். ஏன்னா பைபிள் அப்படி தான் நமக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அடுத்த கேள்விக்கு போக போகிறோம். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள் வரை உள்ளதான காரியத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது 1 மணி நேரம் மெசேஜ். இந்த ஒரு கேள்வி மட்டுமே 1 மணி நேரம் மெசேஜ். ஆனால் கிளாஸில் நம்ம இதை பற்றிலாம் எடுக்கிறோம். நம்ம அதில் என்ரோல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி எடுத்துருக்குறோன்றது நல்லா தெரியும். சரி, ஆனால் நீங்கள் கேட்டுட்டீங்க, உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்கள் HLM ஆப் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா, எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்டுருவீங்க நீங்கள். அதனால் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு நான் ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன். தொடர்ந்து நீங்களும் படிங்க. ஒரு வேளை உங்களுக்கு நேரம் இருக்கோம்னா HLM ஆப்பில் இதுக்கான பதில்கள் இருக்குது, நீங்கள் அங்கேயும் போய் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 24 முதல் 27 வரை 70 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 70 வாரங்கள் கணக்கு. 70 வாரங்கள் கணக்குன்னா என்ன முதல்ல அதை சொல்லிடுறேன். ஒரு வாரத்துக்கு 7 நாள், 70 வாரத்துக்கு 490 நாள். 490 நாள் என்பது இஸ்ரவேலுடைய தீர்க்க தரிசன கணக்கின்படி 490 வருஷம். எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் புஸ்தகத்தில் எல்லாம் வாசிக்கிறோம், அவர்களுக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை போல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக.
அப்போ 490 நாள் என்பது 490 வருஷம். இந்த 490 வருஷம் இஸ்ரவேலர்களுக்கு நியமிக்கப்பட்ட வருஷம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கணும். 24வது வசனம், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் அப்படின்னு இருக்குது. இந்த உன் ஜனம் என்பது தானியேல்கிட்ட சொல்றது இஸ்ரவேலர்களை, உன் பரிசுத்த நகரம் என்பது எருசலேமை. 25வது வசனத்தில் எங்கே தொடங்கி எப்போ முடியும் இந்த 70 வாரம் 490 வருஷம் எப்போ தொடங்கி எப்போ முடியும் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. என்ன சொல்லுது? தேவாலயம் கட்டுவதற்கு கட்டளை வெளிப்பட்ட நாள் முதல் கொண்டு அப்படின்னு இருக்கு. அதாவது இலங்கம் கட்டுவதற்கு கட்டளை வெளிப்பட்ட நாள் முதல் கொண்டு அப்படின்னு இருக்கு. நெகேமியாவுக்கு அர்தசஷ்டா மன்னன் என்ன செய்கிறாரு? ஒரு தாக்கீது எழுதி கொடுக்குறாரு. நெகேமியா புஸ்தகத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். நீ போய் அலங்கம் கட்டுன்னு. அது கட்டுவதற்கு கட்டளை வெளிப்பட்ட நாள் முதல் கொண்டு. ஏன்னா தானியேலுக்கு அப்புறம் தான் நெகேமியா, நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா புக்கில் அமைப்பின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் புக்கு நெகேமியா புக்கு முன்னாடி வந்துடும், தானியேல் தீர்க்கதரிசனம் பின்னாடி வரும். இப்போ நம்ம தானியேல்கிட்ட இதை சொல்லும் போது அப்போ நெகேமியா இதுக்கப்புறம் தான் நடந்துச்சா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருவதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கிறது. தானியேல் எங்கே இருக்கிறாருன்னா அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறார். தானியேல் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து விடுதலை ஆகிற வருஷம், அதாவது எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல், யோஷ்வா, அதாவது பிரதான ஆசாரியன் யோஷ்வா, இதெல்லாம் தானியேலுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி அவங்களாம் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தை தான் அங்கே சொல்கிறார். அந்த அலங்கம் கட்டுவதற்கு கட்டளை வெளிப்பட்ட நாள் முதல் கொண்டு பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அதாவது 69 வாரம். 69 வாரம்னா 483 நாள், அதாவது 483 வருஷம். இது இடைப்பட்ட கேப் அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்படுகிற வரைக்கும் 26வது வசனத்தில் சங்கரிக்கப்படுகிற சிலுவையில் அறையப்படுகிற வரைக்கும் 483 வருஷம். ஏன் இப்படி பிரிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அலங்கம் கட்டுவதற்கு 7 × 7 49 நாள் இருக்கு, 49 வருஷம். அதாவது அவர் கட்டி முடிச்சிட்டாரு, அந்த அலங்கம் கட்டி முடித்து அவங்க எல்லாம் சேர்றதுக்கு. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்பட்டது 33வது வயசில். மொத்தம் 483 வருஷம் அதில் முடியும். ரிமைனிங் 7 வருஷம் மட்டும் பாக்கி. அந்த 7 வருஷம் தான் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் நடந்திருக்கணும். அதற்குள்ளே புறஜாதியார் காலம், நம்முடைய காலம் உள்ளே விட்டபடியினாலே இப்போ நம்ம புறஜாதியார் காலம் நடந்துகிட்ருக்கு. இந்த காலம் முடிஞ்ச பிறகு மீண்டும் அந்த 7 வருஷம் தொடங்கும். அதைத்தான் நம்ம திருப்பி நம்ம ஒன்று சொல்கிறோம். அது நியாயப்பிரமாண காலம், இது சுயாதீன கிருபையின் பிரமாண காலம்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா, அந்த இடைப்பட்டதுக்குள்ளே தான் நாம் உள்ளே வந்திருக்கிறோம். பவுல் இதை தான் சொல்லுவார் ரோமருக்கு எழுதும்போது. அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரம்னு 11ஆம் அதிகாரத்தில் எழுதுவார். நம்ம இடையில கொண்டு சொருகப்பட்டிருக்கிறோம். இதை சொல்லும் போது தான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நடுவில் இருக்கிறவன் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நாம் வெளியே வரணும், இந்த புறஜாதியார் காலம் வெளியே வரணும், கிருபையின் காலம் வெளியே வரணும். அப்போ திருப்பி அந்த நியாயப்பிரமாண காலம் 7 வருஷம் 1 வாரம் 7 நாள் அது திருப்பி உள்ளே வரும். அதைத்தான் உபத்திரவ காலம் 7 வருஷம் நாம் சொல்கிறோம். இந்த கணக்கு தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 7 வருஷம் தொடங்குற காலம் நெருங்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். புறஜாதியார் காலம் முடிவடைய போது நம்ம சொல்கிறோம். இதுதான் தானியேல் கணக்கு 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனத்தில் இருக்குது. இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் HLM ஆப்பில் இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக கொடுக்குறோம். நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளுங்க. நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, IVF பேபி அப்படின்னு சொல்லியிருக்கு, இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த IVF பேபினா என்ன? முதல்ல ஒரு சிலருக்கு அதை நம்ம சொல்லிடுவோம். இதை பற்றி நானும் ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ட்ரோ விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோ விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொன்னால், தாயுடைய கருமுட்டையும் எடுத்து தகப்பனுடையதான விந்தணுக்களையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சு இன்குபேட்டரில் வச்சு அதை நல்லா ஒரு 5 நாள் 1 வாரத்துக்கு அதை நல்லா வல்லுள்ளதாக மாற்றி மீண்டுமாக கொண்டு போய் தாயினுடைய கருவில் வைத்து அந்த பிள்ளையை நல்லா பிறக்க வைப்பாங்க. இது அப்படி ஒரு மெத்தட். இதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. இது IVF மெத்தட் அப்படிம்பாங்க. இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது, 3 பேரண்டல் பேபி அப்படின்வாங்க. இதே மாதிரி எடுத்து தாய்க்குள்ளே வைக்காமல் வாடகத்தாய் பெற்றுக் கொடுக்கக்கூடிய இன்னொரு தாயினுடைய வயிற்றுலையும் வச்சுருவாங்க. அவங்க அதை பெற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களோட கர்ப்பப்பை அதை தாங்கக்கூடியதான பலன் இல்லாமல் இருக்கும். அல்லது இவங்க பெற்றுக்கொள்வதற்கு இவங்க ரொம்ப பிஸியான ஆடுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒருத்தர்கிட்ட வாடகைக்கு விட்டுட்டு அவங்க பெற்று கொடுப்பாங்க. இவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு குழந்தை, ஆனால் குழந்தை இவங்களது தான். ஏன்னு சொன்னால் இவங்களுடைய கருமுட்டை கணவருடைய விந்து அணுக்கள் தான். இதுக்கு பேர் IVF பேபி. இப்படி ஒரு குழந்தையை நாங்கள் பெற்றுக்கொள்வது தவறா அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை அல்லது இந்த கேள்வியை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆவியானவர் உணர்த்தின ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். ராஜா வேண்டும் என்று கேட்ட உடனே தேவன் சாமுவேலை பார்த்து சொல்கிறாரு,
அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள், அவர்களுக்கு ராஜாவை கொடுத்துருன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த ராஜா ஏன் இவங்களுக்கு கேட்டாங்கன்னா, வசனம் சொல்லுது, மற்றவர்களைப் போல எங்களுக்கும் ராஜா வேண்டும், மற்ற நாடுகளுக்கு இருக்கிறது போல எங்களுக்கு ராஜா வேண்டும். அப்படி கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கும் ராஜா கொடுத்துருன்னு சொல்லிட்டார். ஏங்க, IVF பேபிக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம், இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிதான் கேட்குறீங்க. தேவன் உலகத்துக்கு ஒரு முறை வச்சிருக்கிறாரு, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு முறை வச்சிருக்கிறார். இந்த உலகத்தினுடைய முறைகள் அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக அவர்கள் தங்களுக்குன்னு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க நேச்சுரல்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் அது அவங்க சயின்டிஃபிக்கலி, மெடிக்கலி இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா கேட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட ராஜா முறை தப்பா அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் கேட்ட ராஜா முறை தப்பல்ல. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கு, எங்களுக்கும் கொடுங்க, உலகம் அதை ஃபாலோ பண்ணுது, நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கு ராஜா கொடுங்க. ஆனால் ஹெவனுடைய வியூவில் பார்த்தா, இந்த உலகத்தினுடைய வியூ என்னுடைய வியூ இல்லைப்பா. உலகத்துக்கெல்லாம் ராஜா இருந்தாலும் உனக்கு நான் ராஜா, நான் ஹெவன்லி பிளானில் உள்ளவாள், நான் ஹெவன்லி மெத்தடில் உள்ள ஆள், நீ இந்த வேர்ல்ட்லி மெத்தடுக்குள்ளே வராதேன்னு சொல்கிறார். ஆனால் கேட்டதுனால கொடுத்துட்டார். இதே அப்படியே ராஜாங்கிறதுக்கு பதிலாக IVF பேபின்னு மாற்றிக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாங்கள் IVF பேபி மெத்தட் கேட்குறது தப்பா, குழந்தை பெற்றது தப்பா. இப்போ மெடிக்கலி போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அந்த தாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதான அளவுக்கு கர்ப்பப்பையில் பலன் இல்லை, அந்த கருமுட்டை அந்த அளவுக்கு பலன் வாய்ந்ததாக இல்லை, அந்த கணவனுடைய அணுக்குள்ள இருக்கிற அணுக்கள் விந்தணுக்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, அதை நாங்கள் மெடிக்கலி ஸ்ட்ராங் பண்ணி குழந்தையே இல்லாமல், சந்ததியே இல்லாமல் சாக போகிறதான, இதோட உலகத்தில் முடிய போகிறதான ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம், மெடிக்கலி எப்பேற்பட்ட காரியத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்வார்கள். ஒருவேளை அது அவர்களுக்கு சரி. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த குழந்தை ஸ்லாக்கியத்தை, குழந்தை கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த குழந்தையை உங்களுக்கு தருவதற்கு தேவன் வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவங்க கொடுக்கறது மெடிக்கலி, கர்த்தர் கொடுக்கறது மிராக்கலி. அந்த மிராக்கல் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் காத்திருப்புதல் தேவை. பைபிளில் இதே மாதிரி குழந்தை இல்லாமல் காத்திருந்தவங்க எத்தனையோ பேர். ரெபேக்காள் 20 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. சாராள் 89 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அன்னாள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. லேயாள், ராகேல், இவங்க எல்லாமே ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் நினைத்தருளினான்னு இருக்கும், குழந்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அப்போ இந்த குழந்தைகள்லாம் நமக்கு கிடைக்கிறது கர்த்தரால் வரும். நிச்சயம் அன்னைக்கு ஜீவனுள்ள தேவன் இன்னைக்கும் ஜீவனுள்ள தேவனாகவே இருக்கிறார். நான் இன்னொரு கேள்விக்கு இந்த பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த IVF KFல தப்பு இல்லை, அவங்களுக்கு அது தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவன் இல்லை, அவர்கள் அறிவை நம்பி குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நமக்கு அறிவு இருக்கு, அதை தாண்டிலும் ஞானம் இருக்கு, அதை தாண்டிலும் தேவனுடைய பலன் நம்மோடு கூட இருக்கிறது. தேவன் நினைச்சா எந்த வெட்டாந்தரையும் வனாந்தரத்தையும் செழிப்புள்ள ஒரு தேசமாக மாற்ற முடியும். எந்த பிள்ளை பெறாத மலடியையும் கர்த்தர் பிள்ளை பெறுகிற ஒரு மகளாக மாற்ற முடியும். தேவனால் கூடாத காரியம் இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆனால் என்னன்னா, நீங்கள் ஒரு டைம் ஃபேக்டர் வச்சுப்பீங்க. கணவனும் வீட்லேயும் ப்ரெஷர் கொடுப்பாங்க, மாமியார் ப்ரெஷர் கொடுப்பாங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. எத்தனை கணவன் கல்யாணம் ஆகி 10 வருஷம் வேலை பார்க்காம இருக்கான். அதை மாமியார் என்னைக்காவது குற்றமாக சொல்லுவாங்களா? தாம் பையனுக்கு வேலை இல்லைனா மட்டும் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் மருமகளுக்கு 2 வருஷம் குழந்தை இல்லைனா உடனே ப்ரெஷர். ஏன் குழந்தை இல்லை, ஏன் குழந்தை இல்லை? கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் காத்துருங்க, கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் விசுவாசிச்சா, ஒருவேளை நீங்கள் இல்லை நான் IVF மெத்தடில் பெற்றுக்கலாம், கர்த்தர் தடுக்க மாட்டார், கர்த்தர் தடுக்க மாட்டார். பழம் சாப்பிட்றதையே தடுக்காத ஆண்டவர் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதையே தடுக்க போகிறாரு? தடுக்க மாட்டார். ஆனால் தேவனுடைய மெத்தட்னு ஒன்று இருக்குது, உலக மெத்தட் இருக்குது. அது அவர்களுக்கு சரி, அவங்க செய்யட்டும். இதை யாரும் குற்றமாகவே சொல்லலை. உலகத்தார் தங்களுக்கு தாங்களே அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்னமோ செய்கிறாங்க, அது அவங்களுக்கு மெத்தட். அதையும் கர்த்தர் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அதை காட்டிலும் சூப்பர் நேச்சுரல் மெத்தட் இருக்குது. IVFல குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா 10ஓட 11 மிராக்கிளி குழந்தை பிறந்தா அது 1000ல் 1. நீங்கள் சாட்சி கொடுப்பீங்க, உங்கள் பிள்ளை சாட்சி உள்ள பிள்ளையாய் நிற்கும். அநேகருக்கு உங்கள் பிள்ளையை வச்சு நீங்கள் ஊழியம் பண்ண முடியும். இது மட்டும் சொல்ல, எல்லாமே இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு உரிய ஒரு மெத்தட் இருக்குது, நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நாம் உலகத்தின் மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் தேவ மெத்தடுக்கு காத்திருக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். இதுதான் இதற்கான பதில். கிறிஸ்தவங்க செய்கிறாங்களே, கிறிஸ்தவ டாக்டரே அப்படிப்பட்ட IVFலாம் பண்ணுறாங்களே, இருக்கட்டும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க மட்டும் பாருங்கள். நீங்கள் நினச்சா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு, நீங்கள் விசுவாசித்தால்
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கான பதிலுக்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம். ஒரு சகோதரி விதமாக, இது ஒரு லாங் மெயில் இவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த மெயிலை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நானே படித்து நானே சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் குழுக்களாக சேர்ந்து ஜெபிக்கிறோம், எல்லாருமே சேர்ந்து குழுக்களாக ஜெபிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறோன்னா, காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் பாத்திரம் விளக்கிக்கிட்டு, நாங்கள் ஸ்பீக்கரை அதாவது இயர்ஃபோனை போட்டுக்கிட்டு, நாங்கள் சகோதரிகள்னால் அங்கங்கே இருக்கிறாங்க வெவ்வேறு வீட்டில், நாங்கள் அப்படி வேலை பார்த்துக்கிட்டே ஜெபிக்கிறோம். இது ஜெபிக்கலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று கேட்டிருக்கிறாங்க, காலையில் வாக்கிங் போகும்போது நாங்கள் ஆளாளுக்கு ஒரு பக்கம் வாக்கிங் போயிட்டுருக்கிறோம், அந்த நேரத்தை யூஸ் பண்ணுறதுக்காக குடும்ப குழுவாக நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக நாங்கள்லாம் ஸ்பீக்கரை காதில் போட்டுக்கிட்டு, நாங்கள் இயர்ஃபோனை காதில் போட்டுக்கிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் வாக்கிங் போகும்போது, வேலை பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபிக்கிறது ஒரு தப்பும் இல்லை. இப்பவும் சொல்கிறேன், அது ஒரு தப்பும் இல்லை. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், தூச்சிக்கிட்டே இருக்கலாம், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரோட பேசலாம், நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கலாம், ஏன் வேத வசனத்தை ஆடியோவாக போட்டு கூட கேட்கலாம். அதில் எந்த மாற்றுக்கரும் இல்லை. நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது ஒரு தப்பும் இல்லை. ஆனால் கூடி ஜெபிக்கும் போது ஒரு மனம்னு இருக்குது. அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி நீங்கள் கூடி ஏன் ஜெபிக்கிறீங்கன்னா, 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி ஒருமனப்படணுங்க. அதுக்கு தான் கூடி ஜெபம் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பாத்திரம் விளக்கிக்கிட்டே ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வீங்க? பாத்திரம் விளச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சோத்திரம் சோத்திரம் சோத்திரமா, ஐயோ விம்பார் தீர்ந்து போச்சே, சோப்பு வாங்கணுமே. சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே எடுத்து உப்பு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஐயோ குழஞ்சி போச்சே அப்படின்ட்டு டக்குன்னு அதை பார்ப்பீங்க. கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும்? ஒருமனை எப்படி வரும்? அப்போ அந்த ஒருமனப்பட்டு ஒரு பதில் கிடைக்குமே, அந்த பதில் எப்படி கிடைக்கும்? இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? எங்களுக்கு அப்போ தான் நேரம் இருக்குது. நான் சொல்கிறேன், சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுறது குற்றமாக சொல்லலை. ஆனால் இப்படி ஜெபம் பண்ணுறதை விட நீங்கள் 3 பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, கொஞ்சம் வேகமாகவே வேலையை முடிச்சுட்டு 4 பேரும் கூடி ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. எனக்கு ஒரு சகோதரிகளுடைய குழுக்கள் தெரியும். அவங்க கிட்டத்தட்ட 30-40 பேர் காலையில் 5 மணிக்கு கூடி ஜெபிக்கிறாங்க, 5 to 6. காரணம் 6 மணிக்கு அவங்க வேலை தொடங்கிடும். அதனால் 5 மணிக்கே எழுந்திரிச்சு தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க ஏரியாவுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ அதான் இதுதான் தியாகத்தோடு ஜெபம் பண்ணுறது. தங்களால் இயன்ற நேரத்தில் அவங்க செட்டிலைட் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. இப்படி வேலை பார்த்து சிலர்லாம் அந்த உபவாசம் இருப்பாங்க பாருங்களேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, நம்ம கூடவே வருவாங்க, சாப்பிடுங்க, ஐயோ இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மத்தியானம் நம்ம கூட தான் இருப்பாங்க, சாப்பிடுங்க, இல்லை நாங்கள் இன்றைக்கி ஃபாஸ்டிங் அப்படின்ட்டு. அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது, என்ன நான் ஃபாஸ்டிங் முடிக்கணும். என்ன முடிக்க போகிறீங்க? ஃபாஸ்டிங் என்ன ஃபாஸ்டிங் முடிக்க போகிறீங்க? அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம். நீங்கள் மட்டும் சாப்பிடாம தான் இருக்கிறீங்க, அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் கணக்கில் வராது. எத்தனையோ வேலைக்காரங்க சாப்பிட வழி இல்லாதவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம வீட்டில் போய் சாயங்காலம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அது ஃபாஸ்டிங் கணக்கில் வந்துருமா? சரி, இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்படி ஜெபம் பண்ணீங்க? நீங்கள் இடைப்பட்ட நேரத்தில் உட்காந்து நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, கஸ்டமரோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாரையும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இது ஃபாஸ்டிங் கணக்கில் வருமா? இதெல்லாம் ஃபாஸ்டிங் கணக்கு வராது, பட்னி கணக்கில் வரும். ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா என்ன? யூ மஸ்ட் இல்லைங்க, எனக்கு நேரம் இல்லை, நான் அப்படி போடுற அளவுக்கு நேரம் இல்லைனா விட்டுருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, விட்டுருங்க. நீங்கள் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வாங்க, நல்லா சாப்பிடுங்க, ஏதோ ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கிடுங்க. அந்த நாள் இன்றைக்கி ஒரு நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கேன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு சிலர் இதை இப்படி நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆஃபீஸில் ஃபேக்ட்ரியில் எல்லாத்தையும் இருந்துட்டு, நான் ஃபாஸ்டிங் ஒன்லி டீ தான் குடிப்பேன். யார் கேட்டாலும் சொல்கிறது ஒன்லி காஃபி ஒன்லி டீ. ஏன்? நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கிறேன், 6 மணிக்கு போய் நான் ப்ரேயரை முடிப்பேன் அப்படின்னு. இல்லை, போய் அரை கதவை சாத்திக்கிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவுசெய்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரேயர் பண்ணுறது தப்பு இல்லை. இப்போ நீங்கள் அந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறீங்களே, தேவனோட சஞ்சரிக்கலாம், நீங்கள் சஞ்சரிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணலாம், துதிக்கலாம், எல்லாம் செய்யலாம், அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. ஆண்டவர் உங்களை குற்றமாகவே எதுவுமே நம்ம சொல்லலை. அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பல நேரங்களில் நீங்கள் அதை வேலை பார்த்துக்கிட்டே செய்யும் போது அதில் எந்த விதமான ஃபாஸ்டிங்கான எதுவும் கிடைக்காது. நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, அது நல்லது, ஆனால் ஃபாஸ்டிங்னு சொல்லாதீங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். இந்த கேள்வி வசனம் பகுதி உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகள் பகுதிகளில் உங்கள் சிலருடைய கேள்விகளுக்கு தான் பதில் கொடுத்துருக்குறோம். அநேகர் மெயில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் தொடர்ச்சியாக நாம் கேள்வி வசனம் பகுதியை கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அது வாங்கி மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்வி வசனம் பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ்.